இன்றைக்கி நம்ம பண்ணுற ரெசிபி பேச்சுலர் அண்ட் ஸ்பின்ஸ்டர்ஸ்க்காக. எனக்கெல்லாம் எப்படின்னா, சிக்கனை விட சிக்கனோட வாசனை அதில் இருந்தால் போதும், 2 வேளைக்கு சோறு இறங்கிடும். ஸோ அதுக்காகவே எப்பயும் கொஞ்சோண்டு சிக்கன் வாங்கிட்டு அதை நைட்டும் காலையிலைக்கும் வச்சுப்பேன். நைட்டுக்கு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு, இல்லை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டுட்டு, காலையில் நெய் தோசையில் மசாலா தோசை மாதிரி சிக்கன் மசாலா உள்ளே ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா? அதான் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். மிஞ்சி போனால் 70 to 80 ருபீஸ்க்கு தான் நான் சிக்கன் வாங்கினேன். அதில் வீட்டில் இருக்க எல்லா மசாலாவையும் போட்டு தயிர் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஃப்ரீசரில் வச்சிட வேண்டியதான். மசாலா நல்லா பிடிச்சிக்கும். அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாவெல்லாம் பொடி பொடியாக வெட்டி அதை வதக்கணும். அதோட நம்ம எப்பயுமே சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கணும். அதை கடையில் வாங்குறத விட கொஞ்சோண்டு சுடு தண்ணியில் காஞ்ச மிளகா ஊற வச்சுட்டு அதை மிக்சியில் அரைச்சாலே போதும். நம்ம ஊறின சிக்கனை தேங்காய் எண்ணெயில் நல்லா வேக விட்டுறணும். அது வேகிற கேப்பில் நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் திரும்பி தேங்காய் எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் சொன்ன சில்லி ஃப்ளேக்ஸ் அது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி வெந்ததுக்கப்புறம் சிக்கன் மசாலாவை இந்த வெங்காய மசாலாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான்.